ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பிளவுஸ் கட்டிங் பத்தி தான். பிளவுஸ் வந்து முன்னாடி வந்து நான் கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருப்பேன். அதாவது வேற வேற கிளாத்ல கட் பண்ணது போட்டிருப்பேன். ஒரே கிளாத்ல கட் பண்றது போட்டிருக்க மாட்டேன். நம்ம இந்த வீடியோல மூணு மூணு பார்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து பேக் கட் பண்ணலாம், அடுத்தது வந்து ஸ்லீவ், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட், இப்படி மூணும் தனித்தனியா நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, இந்த பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நேர் கட்டிங் பிளவுஸ் தான். ரொம்ப சின்ன சைஸ் பிளவுஸ் தான், 33 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த சைஸு. இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைஸுக்கு நெக் எப்படி எவ்வளவு வைக்கணும், இது எல்லாமே இதுல ப்ராப்பரா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம ஒன் பை ஒன்னா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லைனிங் நான் எவ்வளவு வேணும்னு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கட் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாமா? நான் அயன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மேல கீழே இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கியவங்க ரொம்ப யூஸா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணன்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்க நம்ம ஸ்டிச்சிங், அதாவது கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் விடுவோம் இல்லையா, மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு எடுத்தாச்சு. இப்போ உயரம் பாத்துக்கலாம். இப்போ இந்த 1.5 இன்ச் தான் இதுக்கு விடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, 2 இன்ச்சு கூட விடலாம். இந்த மடிச்சடிக்கிற இடத்துல வந்து நல்லா கனமா இருந்துச்சுன்னா நல்லா நீட்டா இருக்கும். 1/2 இன்ச்சு இல்ல, ஒரு சிலர் வந்து துணி கம்மியா இருக்கு, கிளாத் கம்மியா இருக்கு அப்படின்னா 1/2 இன்ச் விட்டு கூட நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அவங்கவுங்க ஆப்ஷன் தான். 1.5 விடலாம், 2 விடலாம், 1/2 இன்ச்சு விடலாம். ஓகேங்களா? ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, பிளவுஸோட உயரம் எவ்வளோன்னு பாத்திரலாம். இந்த உயரம் வந்து பேக் சைடு தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? பேக் சைடு பிளவுஸை திருப்பிட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து நேரா இந்த டாட்டு புடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நேரா இப்படி புடிச்சிட்டு பிளவுஸை வந்து சுருக்கலாம நல்லா கொஞ்சம் நீட்டா, ரொம்பவும் இழுக்காம நார்மலா இப்படி இழுத்து இப்படிங்க. ஓகேவா? ஒரு 12.9 வருது, நான் 13ஆவே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 13 இன்ச்சு இந்த பிளவுஸோட ரெடியால உயரம். இது கூட 13 கூட ஒரு 1/2 இன்ச் பிளஸ் பண்ணி 13.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 13.5 இங்க மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விட்ட அளவு. ஓகேவா? இந்த 13 வந்து நான் இங்க 1.5 இன்ச்சுக்கு கீழே விட்டல, இங்கிருந்து எடுக்கல, இந்த கோட்ல இருந்து தான் அதாவது அளந்து இங்க மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கிருந்து கிடையாது, இது வந்து நம்ம ஸ்டிச்சிங்குள்ள போற அளவு. அடுத்தது கழுத்தோட உயரம் எவ்வளவுன்னு பாத்திரலாம். கழுத்தோட உயரம் வந்து இந்த பேக்கை வந்து இப்படி திருப்பிட்டு இப்படி இதை ரெண்டா, இந்த சைடு ஜாயிண்ட் இருக்குல்ல, இது மடிச்சுட்டு இந்த இடத்துல சென்டரா புடிச்சிட்டு இந்த 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல புடிச்சிட்டு நல்லா இப்படி இழுத்து பிடிங்க. இது இந்த இடம் வந்து கழுத்தோட வந்து எந்த இடத்துல முடியுதோ அங்க ஒரு மார்க்கு. அதே மாதிரி ஹாம்கோல் கிட்டையும் சேம் இந்த இடத்துல இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோல ஸ்டிச்சிங்காக, இந்த இடத்துல வச்சு நேரா இப்படி இழுத்து பிடிங்க. இந்த ஸ்டிச்சிங் எங்க விழுகுதோ அதுக்கு நேரம் ஒரு மார்க். ஓகேவா? எடுத்துடலாம். இப்போ இது வந்து ரெடி மார்க்கு. இங்க ஸ்டிச்சிங்காக நம்ம ஒரு 1/4 இன்ச்சும் இங்க ஒரு 1/2 இன்ச்சும் விட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது கழுத்தோட அகலம் எவ்வளவுன்னு பாத்திரலாம். இந்த பிளவுஸ் வந்து 33 இன்ச்சு சைஸ். ஓகேங்களா? அதனால கழுத்தோட அகலம் வந்து நான் 2.1 வச்சுக்கிறேன். 2.1 வச்சுட்டேன். ஷோல்டரோட அளவு எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஷோல்டரோட அளவு வந்து 2.25 இன்ச் வருது. அது கூட ஒரு 3/4 இன்ச் பிளஸ் பண்ணி நான் 3ஆ மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 3ஆ மார்க் பண்ணிட்டேன்.
இப்போ இங்க இங்க 2.1 வச்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த அளவு வந்து ரெடி அளவு கிடையாது. நான் வந்து ஸ்டிச் பண்ற அளவு. ஓகேங்களா? ரெடி அளவு 2.4. ஓகேவா? அதே மாதிரி இங்க ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். இந்த ப்ளூ கலர் மார்க் இருக்கு பாருங்க, இந்த அளவுக்குள்ள இருக்கிற அளவு தான் ரெடி அளவு. ஓகேவா? இந்த அளவும் இந்த எல்லோ கலர் கோட்ல இருக்கிற அளவு வந்து நமக்கு நம்ம வரைஞ்சு மார்க்கர்ல வரைஞ்சு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ற அளவு. ஓகேவா? அதே மாதிரி இது ரெடி அளவு, இதுவும் ரெடி அளவு, இதுவும் ரெடி அளவு, ரெடி அளவு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலர் மார்க்ல இருக்கிற அளவு எல்லாமே பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு. ஓகேங்களா? எல்லோ கலர் மார்க்கர்ல இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா அளவு, நம்ம கட் பண்ற அளவு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலனாலும் சொல்லுங்க. இப்போ நம்ம அதை பாக்ஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கழுத்தோட அகலம் வந்து நான் 2.1 வச்சேன் இல்லையா, அதை அப்படியே கீழே கொண்டு வந்து 2.4 மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு பிளஸ் பண்ணி. ஓகேங்களா? ஏன் 1/4 இன்ச்சு இங்க விட இங்க 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்படின்னா, நம்ம இப்படி பாக்ஸ் போட்டோம் இல்லையா, பாக்ஸ் போட்டு கழுத்து வந்து ரவுண்ட் எடுப்போம் இல்லையா, அப்படி இந்த ரவுண்ட் எடுக்கும்போது அழகா இப்படி கழுத்து நல்லா விரிஞ்சு வரும். ஓகேங்களா? அதுக்காகத்தான் இந்த 1/4 இன்ச்சு வந்து நான் தள்ளி கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இது நல்ல இப்படி பிராடா இப்படி கழுத்து விரிஞ்சு வரும். அதுக்காக தான் இங்க 1/4 இன்ச் தள்ளி. அடுத்தது ஹாம்கோலோட அழகாத பாக்ஸ் போட்டுடலாம். இங்க என்ன அளவு இருக்கோ 5.1 இருக்குது, சேம் அதே இங்க 5.1 வச்சு இங்க என்ன உயரம் இருக்குதோ 5.4, அதே 5.4 மார்க் பண்ணி நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி புதுசா தைக்கிறவங்க இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு சென்டர்ல மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இங்கிருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் மார்க் இருக்குல்லையா, ரெடி அளவு, இங்கிருந்து இந்த ஹாம்கோல் உயரம் எங்க முடியுதோ அதுல அப்படியே பாதி வச்சு இங்க ஒரு மார்க். ஓகேவா? இப்போ ஃபுல்லா நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இதுல ஒன்னே ஒண்ணு ரொம்ப முக்கியமானது, மார்பு சுற்றளவு. ஓகேங்களா? மார்பு சுற்றளவு எப்படி நான் மார்க் பண்றதுன்னு ஏற்கனவே அளவு எடுக்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இதுல என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிளவுஸ் 4ஆ மடிச்சு போடும்போது இந்த ரெண்டாவது, அதாவது ஊக்குப்பட்டியும் இந்த மாதிரி நம்ம ஊக்கு மாற்ற பக்கமும் பக்கம் பக்கம் இருந்துச்சுன்னா நீங்க பேக்கோட அளவு என்ன அளவு வருதோ அதை அப்படியே பாதியா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுவே ஊக்கோட அதாவது முன்பக்க அளவு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படின்னா மொத்த சுற்றளவு எவ்வளவு வருதோ அதை எடுத்துட்டு அதை அப்படியே 4ஆ டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சு நம்ம ஆம்கோல் ரவுண்ட் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த பிளவுஸ்ல வந்து ரொம்ப பக்கமா தான் இருக்குது, அதாவது 1/4 அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அதனால பேக்ல என்ன அளவோ அதே எடுத்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயுமே இந்த ஃபர்ஸ்ட் தையல் இருக்கு இல்லையா, இந்த தையல்ல இருந்து இந்த 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 சைடு இருக்கிற தையல் வரைக்கும் இப்படி நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க. அதாவது இந்த கழுத்து எங்க முடியுதோ அங்கதான், அதுக்குன்னு இங்க கீழே இறக்கிலாம் பிடிச்சிடக்கூடாது. இந்த கழுத்து எங்க முடியுதோ அந்த இடத்துக்கு நேர இந்த தையல்ல இருந்து இந்த தையல் வரைக்கும் என்ன அளவு வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 16 வருது. ஓகேவா? அதை அப்படியே இந்த டேப்பை ரெண்டா மடிச்சு என்ன அளவு வருதுன்னா 8.25. இந்த 8.25 நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெடி அளவு. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு இப்போ ஹாம்கோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த ஹாம்கோல் ரவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்க, இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க், இந்த மார்க், இந்த மார்க், 3 மார்க் அப்படி ஜாயிண்ட் ஆகுற மாதிரி ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கலாம். இதை எடுக்காம அப்படியே போடுங்க, ரொம்ப ஈஸி. பாருங்க, இங்க இருந்து அப்படியே நான் ஸ்டார்ட் பண்றேன்னா பண்ணி அப்படியே இந்த சென்டர் மார்க் கொண்டு போயிட்டு அப்படியே இந்த மார்க் கொண்டு போயிட்டேன். பாருங்க, அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இது அப்படியே கொண்டு போய் சேர்த்துருங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த 3 மார்க்கும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வளைவா போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா வளைவு வரலினாலுமே ஒரு பேப்பர்ல வச்சு பென்சிலை மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு போட்டு நீங்க கட் பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு பழகிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா
இதோட நம்ம கட் பண்ணிடலாமான்னு கேட்டீங்கன்னா கூடாது. பிளவுஸ்ல என்ன அளவு வருதோ அந்த அளவு இதுல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதாவது இந்த ஹாம்கோல் ரவுண்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? இந்த பிளவுஸை வந்து இப்படி நம்ம இப்படி மடிச்சிட்டோம் இல்லையா, இந்த பிளவுஸோட இந்த ஹாம்கோல் ரவுண்ட் வந்து பேக் சைடு தான் எடுக்கணும், ஃப்ரண்ட் சைடு எடுக்கக்கூடாது. நம்ம உள் வளைவு எடுக்கிறனால அந்த பக்கம் எடுக்கக்கூடாது, பேக் சைடு தான் எடுக்கணும். பேக் சைடு இப்படி பிளவுஸை வந்து இப்படி மடிச்சு போட்டுட்டு கரெக்டாக இந்த ஷோல்டருக்கு நேரம் இந்த டேப்பை வச்சுட்டு இந்த வளைவு எங்கே வருதோ அதுக்கு நேரம் பொறுமையா இந்த டேப் அப்படியே கொண்டு வாங்க. கரெக்டா 6.9 வருது. ஓகேங்களா? நல்லா இப்படி பிடிச்சிட்டு இழுக்க வேண்டாம், இழுக்காம அப்படியே அந்த பிளவுஸோட அந்த பிளவுஸ்ல அந்த வளைவு எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொண்டு போய்க்கலாம். 6.9 7 வச்சுக்கலாம். 7 வந்தாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? இதுல நம்ம எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டா 7 வருது. ஓகேங்களா? அப்போ இது கரெக்ட் தான், நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க் மேலேயே வச்சு பாருங்க. ஒரு கோடு முன்ன பின்ன வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக 7 வருது. சைடு ஜாயின் பண்ணும்போது பிளவுஸ்ல இருக்கிற அளவு ஹாம்கோல் என்ன அளவு வருதோ அதை வச்சு நம்ம மார்க் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால ஒரு கோடு தள்ளி வரனாலும் ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுலாம் கூடவோ குறைச்சோ போயிடக்கூடாது. பிளவுஸ் செக் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நம்ம தையலுக்காக 2 இன்ச்சு விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா அளவு. ஓகேங்களா? இப்போ இங்க என்ன அளவு இருக்கோ 10.25 சேம் அதே இங்க 10.25 நான் வச்சு கோடு போட்டுக்கிறேன். நம்ம புதுசா தைக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க கீழே வந்து இடுப்பு கிட்ட மேல எப்படி நம்ம மார்க் பண்ணோமோ அதே மாதிரி இங்க நம்ம மார்க் பண்ணிட்டு இது கூட 2 இன்ச் பிளஸ் பண்ணி இப்படி நம்ம கிராஸா போட்டுப்போம். ஓகேங்களா? ஆனா நம்ம புதுசா தைக்கிறவங்க வந்து அப்படி போட வேண்டாம். நீங்க இங்க என்ன அளவு வருதோ அதே அளவு இங்க வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு சில டைம்ல இங்க பத்தாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவை கட் பண்ணி விட்டுறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? அப்போதைக்கு பத்தாம போய் சைட்ல விட்டு போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இங்க ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னு. ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்படி கீழே இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காக இந்த 1/4 இன்ச் நம்ம இங்க கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். பேக் கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் இது, ரொம்ப போட்டு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் மடிச்சடிக்கிறதுக்காக இங்க உள்ள போயிரும் இல்லையா, இதுக்காக நம்ம 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது 1.5 இன்ச் மட்டும் இல்ல, 2 இன்ச்சு கூட விடலாம், தப்பு இல்லை. அடுத்தது வந்து பேக்கோட உயரம் வந்து மார்க் பண்ணோம். இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் என்ன அளவு வருதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணோம். அடுத்தது கழுத்தோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச்ல இருந்து இங்க நம்ம மார்க் பண்ணோம். அதே மாதிரி ஹாம்கோலோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச்ல இருந்து இந்த தையல் எங்க முடியுதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணோம். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் மார்க் எல்லாமே நம்ம பிளவுஸ்ல இருந்த அளவுகள். ஓகேங்களா? அதே அளவுல நம்ம கட் பண்ணா பிளவுஸ் கரெக்டா இருக்காது, நம்ம எக்ஸ்ட்ரா அளவு கொடுக்கணும் இல்லையா, அது எல்லாமே நான் இந்த எல்லோ கலர் மார்க்கர்ல வந்து மார்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? எங்கெல்லாம் ப்ளூ கலர் மார்க்கர் இந்த இடத்துல இருந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இங்க ஒரு 1/4 இன்ச் இங்க ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த பிளவுஸ் வந்து 33 இன்ச்சு சைஸுங்கிறனால நான் இங்க கழுத்து வந்து 2.1 அந்த மாதிரிதான் கொடுத்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் இப்ப கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? கட் பண்ணிட்டு அதாவது 2.1 வச்சு இங்க மார்க் பண்ணிருக்கனா, இதே இந்த இடத்துல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல 2.4 வந்துடும். ஓகேங்களா? அதனால இங்க 1 ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அளவு வந்து அப்படியே 1/4 இன்ச்சு கூட வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி பிளவுஸ்ல 2.25 இன்ச்சு ஷோல்டர் அளவு இருந்துச்சு. நான் மொத்தமா இங்க 3/4 இன்ச்சு பிளஸ் பண்ணி இந்த பக்கம் 1/4 இன்ச்சுக்கும் இந்த பக்கம் 1/2 இன்ச்சுக்கும் விட்டுட்டேன். எப்பவுமே கழுத்துல வந்து நம்ம அடிக்கும் போது 1/4 இன்ச்சே நமக்கு போதுமான அளவு. எப்பதான் அந்த கைடோட அளவுக்கே வந்து நம்ம கரெக்டா அடிக்க முடியும். 1/2 இன்ச் விட வேண்டாம். ஆனா கண்டிப்பா ஷோல்டர் பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ற இடத்துல கம்பல்சரி 1/2 இன்ச் விடுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா துணி இருந்தாதான் பிரியாம இருக்கிறதுக்காக, அதாவது பிரியாம இருக்கும். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கிளாத் எல்லாம் லேசா இருக்கிற கிளாத்தா இருந்தா ஃபிட்டிங்கா போடும்போது பிரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அதுக்காக எப்பவுமே 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. அதே மாதிரி மார்பு சுற்றளவு, பேக் சைடு இந்த கழுத்தோட உயரம் எங்க முடியுதோ அதுக்கு நேர
இந்த அதாவது தையல் வந்து 2 சைடு எங்கே ஸ்டார்ட் அதாவது இந்த பக்கம் போட்டிருக்காங்க இல்லையா, அதுல இந்த அளவுல இருந்து இந்த அளவு வரைக்கும் நேரா டேப் இழுத்து பிடிச்சி அதுல என்ன ஆன்சர் வருதோ அதை பாதியா மடிச்சு இங்க ஆன்சர் அதாவது இங்க மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து இங்க தையலுக்கு விட்டோல ஷோல்டர்ல இந்த ப்ளூ கலர் மார்க்ல இருந்து இந்த ஆம்கோல் உயரம் எங்க முடியுதோ அதுக்கு நேரம் அப்படியே பாதியா வச்சு இங்க ஒரு மார்க்கு, நம்ம இங்க மார்பு சுற்றளவு எடுத்தா இங்க ஒரு மார்க்கு, இந்த 2 கோடு ஜாயிண்ட் ஆகிற இந்த எல்லுக்கு நேரம் ஒரு கோடு போட்டு இங்க ஒரு 1.25 ஓகேங்களா மார்க் பண்ணி அப்படியே ஒரு அழகா ஒரு ரவுண்டு போட்டு ஆம்கோல் ரவுண்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கடைசியா பிளவுஸ்ல என்ன ஆம்கோல் ரவுண்டு அளவு வருதோ சேம் அந்த அளவு இதுல இருக்கான்னு செக் பண்ணிட்டு கரெக்டா அதுல 6.97 வந்துச்சு, இதுல கரெக்டா 7 வந்துச்சு. நான் அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இங்க 2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக தையலுக்கு விட்டுருக்கேன். இங்க என்ன அளவு வருதோ சேம் அதே அளவு நான் இங்க வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. இங்க 1/4 இன்ச்சு அந்த ஜாயின் பண்ற இடத்துல கீழே இப்படி இறங்காம இருக்கிறதுக்காக இங்க ஒரு 1/4 இன்ச்சு நான் கட் பண்ணி எடுத்துருவேன் ஓகேங்களா. ஓரளவு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுனாலும் ஓகேன்னு சொல்லுங்க, இல்ல இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை கிளியர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாமா. பிளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் புரியல அப்படின்னா 2-3 வாட்டி பேப்பர்ல வந்து கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இந்த வளைவுலாம் வந்து ரொம்ப அழகா வரும். அதே மாதிரி சிசரை வந்து எடுக்காம இப்படி அந்த சிசர் அப்படியே வச்சபடியே கட் பண்ணி எடுங்க, வளைவு ரொம்ப அழகா வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடும் நம்ம இந்த 1/4 இன்ச் கீழே விட்டோம் இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1/4 இன்ச் வந்து இந்த அளவு தான், இதுக்கு மேல எல்லாம் தாண்டி அந்த பக்கம் போயிடக்கூடாது ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 இன்ச்சு, ஒரு 4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4 இன்ச்சு 5 இன்ச்சு அளவுக்கு இல்ல ஒரு 4 இன்ச் அளவுக்கு இப்படி கிராஸா போனா போதும், ரொம்ப எல்லாம் போயிட வேண்டாம். அடுத்தது இப்ப இங்க 1/4 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்ல, அப்போ இதுதான் கணக்கு நமக்கு ஓகேங்களா. சைடு நம்ம மடிச்சடி போல, அப்ப இதுதான் கணக்கு. அப்போ இங்கிருந்து திருப்பி கரெக்டா ஒரு 1.5 இன்ச்சு அளவு வச்சு ஒரு சிசர் கட் கொடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம மார்பு சுற்றளவு எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துலயும் ஒரு சின்ன சிசர் கட் கொடுத்துக்கலாம் நம்ம அடையாளத்துக்காக ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே மடிச்சடிக்கிறதுக்காக இங்க ஒரு சிசர் கட், அப்பதான் உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஃபுல்லா அடிச்சுட்டு மெயின் கிளாத் கூட அடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம கரெக்டா இருக்கும். இதுக்கு இருக்கிற கோடு கரெக்டா தெரியும் ஓகேங்களா. இப்போ சிசர் கட் கொடுத்தனால இந்த மார்க் இங்க தெரியுது, இந்த மார்க் இங்க தெரியுது, சென்டர் மார்க் இங்க தெரியுது ஓகேங்களா. இது அப்படியே நேரா நம்ம மடிச்சடிக்க ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.